வைகை நதி தென்மதுரை வைகை நதி. அது இன்னுமே என்னடா செய்வீங்க? என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாருங்கடா. பேர பிள்ளைகளா, நம்ம வீட்டு மருமகளை கூட்டிட்டு வாங்கடா, கிளம்புவோம். போலீஸ்காரம்மா ரொம்ப நன்றிம்மா. விக்கி வாடா. பேரண்டி, நான் முன்னாடி போய் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், பிள்ளைய கூட்டிட்டு வாங்கடா. ஏடி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனை வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த எங்களை கொஞ்ச நேரத்துல தூக்கி போடுவ கருவேப்பிலை மாதிரி. ஏம்மா பாத்து சார். ஏண்டா டேய், இனிமே இவ உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு, என் பொண்டாட்டி. இவ மேல கை வைக்கிற உரிமை இனிமேல் உங்க யாருக்கும் கிடையாது. மீறி கைய வச்சீங்கன்னா நடக்கிறதே வேற. அண்ணே போலாமா? போலாம்ப்பா. மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்போ நாங்க கிளம்புறோம். சார், நீங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்கணும். அந்த லெட்டர்ல இவங்க 2 பேரோட சேர்த்து வீட்டு பெரியவங்க ஒரு 2-3 பேர் கையெழுத்து போட்டா பரவாயில்ல. அப்படின்னா நான் வீட்டில் போய் எழுதி எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டா மேம்? நான் வேணா ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் அனுப்பவா சார்? நானே கொண்டு வந்து கொடுத்துறேன் மேம். ஒரு 1 ஹவர்ல கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க சார். ஓகே மேம். இவங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே லெட்டர் எழுதி சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சரிங்க மேம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். தேங்க்யூ மேம். என்னம்மா, இந்தாம்மா பொண்ணு வெண்ணிலா. மேம். என்னம்மா, நடந்த விஷயத்துல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீ ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போயிட்டு வரேன். எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமாம் மேம், எனக்கு எப்போவுமே எம்கே சாரை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எம்கே சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். சரிதான். இனிமேல் நான் எப்போவும் எம்கே சார் கூடயே இருக்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம். நான் போயிட்டு வரேன். ஒருவேளை முன்னாடியே லவ் பண்ணியிருப்பாளோ? இல்லை மேம், இது வரைக்கும் எம்கே சார் எனக்கு ஃப்ரெண்டு தான். இப்போல இருந்து தான் அவரை நான் லவ் பண்ண போகிறேன். போயிட்டு வரேன் அண்ணே, போயிட்டு வரேன். பெரியண்ணே, போயிட்டு வரேன். என்ன சார், பாத்தீங்களா உங்க தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா அவங்க கூட போறான்னு? இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இப்போ கப்பிள்ஸ் ஆயிட்டாங்க. இனிமேல் லவ்வர்ஸா மாறிடுவாங்க போல. என்ன மேடம், எங்களை பார்த்தா உங்களுக்கும் கிண்டலா இருக்கா? சேச்சே, அப்படி சொல்ல வரல சார். உங்க வீட்டு பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா போறான்னு பாருங்க. இங்க வரும்போது அழுதுகிட்டு கண்ணீரும் கம்பளையுமா வந்தா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம்னு கெஞ்சி கதறிக்கிட்டு வந்தா. ஆனா இப்போ எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு போறான்னு பாருங்க. நம்ம வீட்டு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத விட நமக்கு வேற என்ன சார் வேணும்? அதுக்காகத்தானே நம்ம இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்காகத்தானே சார் சம்பாதிக்கிறோம். போதும் மேடம், போதும். உங்க அட்வைஸ் எல்லாம் போதும். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல சார். நாங்க அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டோம். நாங்க போட்டிருக்கிற யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கெடுக்க மாட்டோம். நியாயம் எதுவோ அதுபடிதான் நடப்போம். பார்த்தோம்ல உங்க நியாயத்தை. சார், நீங்க நினைச்சபடி நீங்க பார்த்த மாப்பிளைக்கு உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க பொண்ணும் கஷ்டப்பட்டிருப்பா, உங்களோட சொத்தும் உங்களை விட்டு போயிருக்கும். ஆனா இப்போ உங்க சொத்தும் உங்ககிட்ட இருக்கு, உங்க வீட்டு பொண்ணும் சந்தோஷமா இருக்கா. இதை விட வேற உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு இன்னமும் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, எங்களுக்கு தெரியும். டேய் தம்பி வாடா. சரியான காட்டு மிராண்டிகளா தான் இருப்பாங்க போல. அண்ணே, ஆர்த்தி எடுத்ததுக்கு காசு போடு. அடிச்சு மூஞ்சி முகர எல்லாம் பேத்துருவேன். கொண்டு போய் கொட்டிட்டு வா. என்ன, ஆர்த்தி எடுத்த காசு போடணும், போடு. இப்போ உனக்கு தான் 4 போடு போட போறேன். ஒழுங்கா கொண்டு போய் கொட்டு. ஏத்தே, போ போ, கொண்டு போய் கொட்டு. சாத்து மாத்து பெரியவங்கிட்ட வாங்கிக்கோ போ. சின்ன அண்ணனுக்கு தான் ஆரத்தி எடுத்தேன், அப்ப சின்ன அண்ணன் தான் காசு கொடுக்கணும். போடி போடி, முதுகுல 2 கொடுத்துட போறான் போ. இரு, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. மைனி வாங்க. பேத்தி பொண்ணு, வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இப்ப மாதிரியே எப்பவும் வா. சரிங்க பாட்டி. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் முடிச்சாலும் நல்ல பிள்ளையாவில கல்யாணம் முடிச்சிருக்கோம் நாங்க. வாத்தே வாத்தே வா. என்ன ஒரு குறைன்னா என் பெரிய பேத்தி இல்ல, அதுதான் ஒரு பெரிய குறையா இருக்கு எனக்கு. அவ மட்டும் இப்ப வீட்டுல இருந்திருந்தான்னு தான் நிக்கிறான் பத்தியா. இவன நேரத்துக்கு உண்டு இல்லன்னு ஆக்கி இருந்திருப்பா. உள்ள போடா, அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு. இந்தா கஸ்தூரி, கொண்டு போய் வெளியே கொட்டு போ. அண்ணே, நீ காசு போட மாட்டேன்னு சொல்லிட்டேல, இதை கடன்லயே வச்சுக்குவேன் நானு. ஓ மைனி, நீங்க உள்ள வாங்க மைனி. நிலா வா, வலது கால் எடுத்து வச்சு வா. சரிங்கக்கா. அக்கா இல்ல, நான் உனக்கு அத்தை. சரிங்க தே. வாங்க வாங்க, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க.
என்ன தொற உருட்டுன்னு விட்டுட்டு போறாரு பொண்டாட்டிய முனைச்சுக்கிட்டே தெரியுவான். நீயும் பின்னாடியே ஓடுதா? சரிங்க பாட்டி. தங்கமான பிள்ளையா இருக்கும் போல, நல்லா சிரிச்ச முகமா இருக்கா, என் பெரிய பேத்தி மாதிரியே. உன் பேரந்தே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆ, எத்தனை நாளைக்கு? சரி வாங்க பெரியம்மா, சடங்கெல்லாம் முடிப்போம். கல்யாணம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சாச்சு. ஆமாத்தா, கஸ்தூரியை விட்டு எல்லா சடங்கையும் செய்ய சொல்லு போ. ம். கஸ்தூரி, தட்டை கொண்டே உள்ள வச்சுட்டு சீக்கிரமா வா அண்ணன் வீட்டுக்கு. ஆ வரேம்மா. பெரியம்மா, நான் உள்ள போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன? ஆ போ போ, நான் வரேன். ஏனே, கல்யாணத்தை ஒரு போட்டோ எடுத்தீங்களா? என் பேரன் சின்னவன் கல்யாணத்தை நான் பார்க்க முடியாம போயிருச்சு. ஆமாத்தா, நாங்களே அடிதடி சண்டைக்கு நடுவுல கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுல போட்டோ வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. போ போ, இந்த தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அப்படியே ரிசப்ஷன்லாம் வைப்போம்ல, அப்போது நல்லா போட்டோ எடுத்துக்கிடுவோம். சரி, அப்படின்னா நான் என் பேரண்ட்டை நல்ல பச்சை கலர்ல ஒரு பட்டு புடவை கேட்கணும். உன் கவலை உனக்கு. போ போ, உள்ள போ. ஆ சரிண்ணே. என் பெரிய பேத்தி இல்லாம கல்யாணம் நடந்து போச்சே. ஆனாலும் பார்வதி, உன் மகளுக்கு இவ்வளவு இருக்கக்கூடாது. எங்க போனான்னே தெரியலையக்கா. மறுபடியும் மலரோட வீட்டுக்கு போயிருப்பாளோ? அந்த பிள்ளை தான் வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கல. அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாங்க. இவ அங்க போய் என்ன செய்ய போறா? எங்க போனான்னே தெரியலையே, ஒரு தகவலும் இல்ல. இவங்க அண்ணங்காரங்களையும் காணும். என்னம்மா பொம்பளை பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல என்னால. இதுல என்ன காணாம போன என் பிள்ளையும் வரல. இந்த லட்சணத்துல உங்க பிள்ளை போன இடமும் தெரியல. என்ன குடும்பமோ, என்ன பொம்பளை பிள்ளையோ? எப்படி எப்படி? என்ன குடும்பமோ, என்ன பொம்பளை பிள்ளையோவா? என்ன உங்க வீட்டு பிள்ளை எங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? என் பிள்ளைய வேற என்ன காணும்? அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை நாளா இப்படி எல்லாம் எங்களை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னது, நான் உங்களை ஏமாத்துறேனா? நீங்க தாங்க இப்ப என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க அப்பா எங்க? தம்பி, அப்பா எங்கயா? தங்கச்சி எங்கயா? அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்னது? என்னது? ஆமாமா, அந்த மலர் பிள்ளையோட புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ போதாத நேரம் போல. எப்பேற்பட்ட மரியாதையான குடும்பம் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கா போகணும்? அதுக்கே இப்படி சொன்னீங்கன்னா தங்கச்சி என்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா? தங்கச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சாயா? நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்நேரம் அவ புருஷன் வீட்டுல இருப்பா. எது, புருஷன் வீட்லயா? ஆமா, அந்த ஓடுகாலி கழுத இங்க இருந்து நேரம் எங்க தெரியுமா போயிருக்கா? மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் எங்க வீட்டுல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா எங்க மேல. ஐயோ, ஏன் பிள்ளையா? உங்க பிள்ளைதான், உங்க பிள்ளையே தான். அப்புறம் அந்த சோதரேறி குதிச்சானே ஒரு பையன், அவன் குடும்பத்து ஆளுங்களோட வந்து உங்க பிள்ளைக்கு தாலியை கட்டி பொண்டாட்டியாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். கமலா, கமலா பாத்தியா? எத்தே, அந்த பையன் நல்ல பையன். அந்த குடும்பமும் நல்ல குடும்பம். அவங்க குடும்பத்துக்கான மணிலாம் வாக்கப்பட்டு போயிருக்கா. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு கமலா. எனக்கும் தான். என்னங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே பாதகத்தி, தலையில இடி இறக்கிட்டாளே. எப்படி எல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்தோம், இப்படி நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டாளே. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டமே, இப்படி கண்ணுல குத்திட்டு போயிட்டாளே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த ஓடுகாலி கழுதையை இன்னையோட இந்த நிமிஷத்தோட தலைமுழுகிருங்க. ஐயோ, நாங்க என்ன பண்ணுவோம்? அதான் தலைமுழுகிருங்கன்னு சொல்லியாச்சுல, போங்க பேசாம. அல்லி, பால் பாயாசம் சாப்பிடுறியா? பந்தியில இருக்கும், எடுத்துட்டு வரேன். பால் பாயாசமா? நான் சரி, உனக்கு வேணுமா? வேணுக்கா. ஓடி ஓடி ஆளுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிப்போம். என்னக்கா, என்ன நாச்சியாரு இப்படி ஆயிப்போச்சு? பாயாசத்தை குடிச்சிட்டு வந்து அதிர்ச்சி ஆகும்க்கா. நான் போறேன். என்னங்கடா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன திட்டம் போட்டு உங்க வீட்டு பையனை எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த திட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் ஆதாரத்தோட. ஏய்யா, உங்களுக்கு இருக்கிற கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? எப்படி திட்டம் போட்டு ஏமாத்தி இருக்கீங்க எங்களையும் எங்க அப்பாவையும். அப்படின்னா நீங்க தான் என் பிள்ளைய கடத்தி வச்சிருக்கீங்களாடா? உன் பிள்ளை எங்க இருக்கான்னு நீ போய் தேடியா? நாங்க கடத்தி வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு வேலை இல்ல. நீ எங்க வீட்லயே பெரிய பஞ்சாயத்தை போய் கிடக்கு, போய் அங்கிட்டு. ஆனா உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. என் பிள்ளைய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். போயா போயா, பாத்துக்கோயா போயா. தம்பி, அப்பாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பார்க்கணும்டா. ஆமாண்ணே, அந்த வேலை வேற இருக்கு. அப்புறம் அந்த வந்து உட்காந்துருக்காங்கல்ல, இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைப்போம்னே. வா வா, தலையெழுத்து.
இப்படி எல்லாம் அவமானப்படணும்னு. இப்படி பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை மூஞ்சில கரிய பூசிட்டு போயிட்டாளே. அப்பா வரட்டும்டா, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம். சரிங்கண்ணே, வாங்க முதல்ல வந்தவங்களை எல்லாம் அனுப்பி வைப்போம். வா நட. பேத்தி பிள்ளை, இனிமேல் இது உன் வீடு. இந்த வீட்டில் நீ உரிமையாக தயக்கம் இல்லாமல் சுற்றி சுற்றி வரலாம் என்ன? சரிங்க பாட்டி, அதெல்லாம் இருக்கட்டும். அக்காவை பார்க்க போவோமா? அடா அடா அடா, என் பேத்திக்கு என்ன பொறுப்பு. போவோம் பாட்டி. அக்கா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்து என்னால் போக முடியாது. ஆனால் இப்போ தான் இங்கே வந்துட்டேன்ல, கூட்டிகிட்டு போங்க பாட்டி. போவோம் போவோம். மாமன்காரன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான்ல லெட்டர் கொடுக்கறதுக்கு, வரட்டும் போவோம். சரி சரி. பஞ்சு, அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக பேசிகிட்டு இருக்கட்டும் தா. வா, நம்ம அந்த பக்கமாக போய் உட்காருவோம். வா பெரியம்மா, சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லணும் பெரியம்மா. பெரியவன் வரட்டும் தா. அண்ணே எல்லாரும் உட்காந்து பேசட்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதோ ஏது சொல்கிறதோ சொல்லுவோம். பேத்தி பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்கையில நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவசரமாக கல்யாணம் பண்ணது அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்குத்தேன். மற்ற நல்ல காரியத்தை எல்லாம் பேத்தி பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். வா, இப்போ நம்ம அங்கிட்டு போய் உட்காருவோம். கஸ்தூரி, வாடா கண்ணு. சரியாத்தா. எம்கே சார், ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? உண்மைனே இருக்கீங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என் அண்ணங்க கிட்ட இவ என் பொண்டாட்டி, எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எம்கே சார். இனிமேல் நான் எப்பவும் உங்கள் கூடயே இருக்க போகிறேன். என்ன சும்மாவே உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இனிமேல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் எம்கே சார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு. உன் கூட ஃப்ரெண்டா பழகுனதுக்கு என்னை நல்லா வச்சு செஞ்சுட்ட. எவ்வளவு பண்ண முடியுமோ உன்னால அவ்வளவு பண்ணிட்ட. நான் என்ன பண்ணேன்? உனக்கு உன் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அன்னைக்கு என் மைனி உன் வீட்டுல வந்து பேசினப்பவே என் மைனி பேச்சு கேட்டிருக்கலாம்ல. இப்போ ஒன்னால என் மைனி வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. வெட்டுனது உங்க அப்பா. அவரோட பொண்ணான ஒன்ன நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ எப்படி நினைச்ச? எம்கே சார், அன்னைக்கு எனக்கு பயமா இருந்தது. அப்புறம் அப்புறம் இப்ப மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு உனக்கு? அது 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 எம்கே சார், அப்புறம் நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பண்ணிக்கிட்டேன். என் அண்ணன் சொன்னதுனால பண்ணிக்கிட்டேன். நானா ஒன்னும் ஆசைப்பட்டு பண்ணிக்கல. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். உன் வீட்டுக்கு நான் வந்த பாத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு உன் கூட பழகுனது. இப்போ அதனால உனக்கு ரொம்ப கெட்ட பேரு. அந்த கெட்ட பேரு என்னால வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், என் அண்ணன் சொன்னாங்கிறதுக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க வீட்டுக்கு வந்து நானும் நீயும் எந்த தப்பும் பண்ணலன்னு யாருக்கிட்ட போய் எப்படி சொன்னாலும் யாருமே நம்ப போறதில்ல. இப்போ உனக்கு உன் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைன்னு இல்லாம வேற யாரும் உனக்கு கட்டி வச்சாலும் அவங்க என் கூட சேர்த்து வச்சு உன்னை இனிமேல் தப்பா தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான வேலையை நான் பண்ணியிருக்கேன். அதான் இப்போ எனக்கு நானே குழிய வெட்டி உள்ள போய் படுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்க அண்ணன் சொன்னதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பின்ன தப்பு நான் தானே பண்ணேன். அதுக்கு உண்டான தண்டனையை உனக்கு மட்டும் கொடுத்தா எப்படி? நானும் சேர்ந்து தானே அனுபவிக்கணும். எம்கே சார், அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்கும். அஸ் அ ஃப்ரெண்டா பிடிக்கும். கல்யாணம் கூடங்கிறதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஃப்ரெண்டா பிடிக்கும்னா அப்புறம் போக போக பொண்டாட்டியாவும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இல்ல எம்கே சார், பிடிக்கும். இப்ப எனக்கெல்லாம் உங்களை பிடிச்சிருச்சு தெரியுமா? நீ ஒரு லூசு. உனக்கு பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் பிடிக்கணும்னு என்ன இருக்கு? லூசா? பின்ன ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரேன்னு கூப்பிட்டா பல்ல கட்டிக்கிட்டு வந்துருவேன். உனக்கு வேற என்ன தெரியும்? லூஸ் இல்லாம வேற என்ன? நீ வந்து சேர்ந்திருக்க பாத்தியா எனக்குன்னு. உன்னை என்னைக்கு காலேஜ் வாசல்ல வச்சு முதல்ல டீஸ் பண்ணணும், அன்னையில இருந்து எனக்கு 7:30 தான் பிரச்சனை தான். அன்னைக்கு நான் ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாரு. பகல்ல நிலா எதுக்கு வருதுன்னு கோக்குமாக்கா கேள்வி கேட்டா அப்படிதான் நடக்கும். ஏய், என்ன? நீங்க தானே அப்படி கேட்டீங்க, அதைத்தான் சொன்னேன். எம்கே சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பகல்லையும் நிலா வரும். அத அன்னைக்கே என் மைனி எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை சொல்லல. பகல்லையும் நிலா வரும், நைட்டும் நிலா வரும். மொத்தத்துல 24 மணி நேரமும் என்னமோ சொல்லுவாங்களே 24x7, அந்த மாதிரி எப்பவுமே நிலா வரும். அந்த நிலா எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். அந்த நிலா இந்த நிலா. அப்படியே ஓங்கி ஒரு அறை வச்சேன்னா பாரு.
எம்கே சார், நீங்க என்ன திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அரைஞ்சா அதை விட பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமா எங்க வீட்ல என்னை கொஞ்சி 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 வளர்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு கிடக்கு. இது வரைக்கும் எனக்கு பாசம் எல்லாம் அன்லிமிட்டடா கிடைச்சிருக்கு. அதுல அப்படியே திகட்டி போய் இருக்கேன் நான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பிடிக்கல. இப்போ நீங்க திட்டுறதுதான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவு திட்டணுமோ திட்டுங்க, உங்களுக்கு வாய் வலிக்கிற வரைக்கும் திட்டுங்க, இல்ல அடிக்கணும்னா கூட உங்களுக்கு கை வலிக்கிற வரைக்கும் அடிங்க, எனக்கு நல்லா பிடிக்கும். உன்னை நான் லூசுன்னு சொன்னது சரியா தான் இருக்கு. லூஸ் இல்லை எம்கே சார், லூஸ் இல்லை. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இப்போது ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு திகட்ட ஸ்வீட்டாக கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அடுத்து கொஞ்சமாவது காரமாக சாப்பிட்றதுக்கு உங்கள் நாக்கு ஏங்கும். அது மாதிரி தான் எனக்கும் ஏங்குது. அதான் நீங்கள் திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் காரசாரமாக திட்டுங்க. இது வரைக்கும் எனக்கு இருந்த திகட்டெல்லாம் போகணும். நீங்கள் திட்டு அப்படி நல்லா காரமாக ஸ்பைசியாக இருக்கணும். நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து திட்டுங்க. என்ன உங்களுக்கு என் மேலே இருக்கிற கோவம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா திட்டுங்க. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் திட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாசம் வரும். அந்த பாசம் நல்லா இருக்கும். உன் மூஞ்சி மாதிரி இருக்கும். அப்படின்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வையேன், செகுல கட்டி நான் அப்பா போயிருவேன். அப்புங்க எம்கே சார், அப்புங்க. அதுக்காகத்தான் வெயிட்டிங். ச்சே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு லூசு தான். என் கழுத்தில் தாலியை கட்டிட்டீங்க. நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன், இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டேன். இன்னும் என்ன எம்கே சார்னு கூப்பிட்டுக்கிட்டு எப்படி கூப்பிடலாம்? பேசாம மாமான்னு கூப்பிடட்டுமா? இதுதான் உனக்கு லிமிட் வெண்ணிலா. என்னங்கன்னு கூப்பிடட்டுமா? உங்கள் அண்ணனை நான் மாமான்னு கூப்பிடணும். அதனால உங்களை என்னங்கன்னே கூப்பிடுறேன். அதுதான் நல்ல கிக்காக இருக்கும். சரியா? அதுதான் சரியா இருக்கும். என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அக்காவை பார்க்க போகணும். எப்போ போவோம்? தம்பி, அண்ணே, கஸ்தூரி புதுசா 2 சுடிதார் வச்சிருக்கேன்னு சொன்னான். அதுல ஒன்று வாங்கி வெண்ணிலாவுக்கு கொடு. சரிங்க அண்ணே. அப்புறமா வெண்ணிலாவை நம்ம கடைக்கு கூட்டிட்டு போய் வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துரு. அண்ணே, நான் மைனியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன். நீ எங்க போக போற? இரு, நேத்துல இருந்து மைனி கூட நீ தானே இருக்க. இன்னைக்கு நான் போய் இருக்கேன். நானும் வருவேன். மாமா, நானும் வருவேன். சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம். குளிச்சுட்டு வாங்க, போலாம். சரிங்க மாமா. ஏங்க, நீங்க போயிட்டு அந்த பாப்பா கஸ்தூரி கிட்ட போய் சுடிதார் வாங்கிட்டு வாங்க. போங்கங்க. அவ உனக்கு பாப்பாவா? இல்லையா? அவ டிகிரி முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. லூசு. உன்னை விட 1 வருஷத்துக்கு மேல பெரியவ. சரி. இருந்தாலும் இன்னைக்குல இருந்து அவளுக்கு நான் மைனி. போங்க, போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க, குளிச்சுட்டு கிளம்புவோம். எல்லாம் என் தலை எழுத்து. கோவப்பட்டாதான் என்னங்க ரொம்ப அழகா இருக்காரு. வரட்டும், அதுக்குள்ள வீடெல்லாம் சுத்தி பாப்போமா? தம்பி, வரப்பில்ல? பாட்டிமா, முழிச்சிட்டீங்களா? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சத்தம் இல்லாம போனேன். அது உட்காந்துக்கிட்டே இருந்தையா, அப்படியே கண்ணை சந்துட்டேன். சரிங்க பாட்டிமா, பரவாயில்ல. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் வெளியே உட்காந்துருக்கேன். தூங்கி எந்திரிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும்யா, நான் இருக்கேன். பேத்தி பிள்ளைய பத்திரமா உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கே போக மாட்டேன். இங்கேதான் குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குல்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். மாத்துச்சாலையெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு வீண் சிரமம் பாட்டிமா. இருக்கட்டும்யா பிள்ளை, இருக்கட்டும். சரிங்க பாட்டிமா. மலர் எப்ப தூங்குனாங்க? அது கண்ணு முழிச்சதுல இருந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாளா, தலை கொஞ்சம் வலிச்சிருக்கும் போல. டாக்டர் சார் வந்தாரு, தலை வலிக்குதுன்னு சொன்னாலா, அதுக்கு ஏதோ ஒரு ஊசியை போட்டாரு. அதுல இருந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கா, முழிக்கவே இல்லை. அதானே கேக்குறேன். காலையில நான் ஃபோன் பண்ணும்போதும் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் கண்ணு முழிக்கலையேன்னு தான் கேட்குறேன். மத்தியானம் போல ஆகும்னு சொல்லியிருக்காருயா டாக்டர். சரி, தூங்கட்டும். நீங்க வேணா அந்த சோஃபாவில் போய் படுங்க பாட்டிமா, நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரிங்க பிள்ளை. அச்சோ, தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி விட்டுட்டேனாடா. தலை வலிச்சது பார்ட்னர். டாக்டர் வந்து ஊசி போட்டாங்க, நல்லா தூங்கிட்டேன் போலுக்கு. சரிடா, சரி தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குங்க. நீங்க உட்காருங்க.
சரிடா சரி, இனிமேல் உங்க கூடவே தான் இருப்பேன். வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ம். ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். ஆச்சி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வேலையெல்லாம் பார்க்கணும்ல, என் கூடயே இங்க உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரிம்மா சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க ரொம்ப பேச வேண்டாம். என்ன பேசுனா வலிக்குது இல்ல? அது ஒரு 2-3 நாளைக்கு அப்படிதான் இருக்குமா, வலிக்குமா. தையல் போட்டிருக்குல்ல, பேசுனா அந்த இடத்துல வலிக்குமா. சரி அப்படின்னா ரொம்ப பேச வேண்டாம். அது யாரால முடிஞ்சாலும் என்னையால முடியாதே. அதுதானே பாஸ் நம்ம வேலையே. ஆமாடா ஆமா. பார்ட்னர் ஸ்டேஷனுக்கு லீவு சொல்லணும். சொல்லிக்கலாம். நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன? ம். வெண்ணிலாக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சா பார்ட்னர்? என்னாச்சு பார்ட்னர், இப்படி கேட்டதும் முகம் ஒரு மாதிரியா போகுது உங்களுக்கு? அது மலர், நீங்க தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன அப்புறமா பேசிக்கலாம். பார்ட்னர், எனக்கு தூக்கத்துல கூட கனவா வருது. கனவுல எல்லாம் வெண்ணிலாவா வர்றா. ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன? நிஜமாதான் பார்ட்னர், அந்த மாப்பிள்ளை வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே கொடுமைப்படுத்துற மாதிரியே கனவா வந்தது. அதுலயும் நம்ம குட்டி பிள்ளை வேற வெண்ணிலா வீட்டுக்கு போயிட்டு வந்தது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கா. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் குட்டி பிள்ளையையும் வெண்ணிலாவையும் வச்சு பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி கனவா வருது. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் நடக்காது. அப்புறமா இன்னொரு கனவு வந்தது பார்ட்னர். சரி இப்போ நான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தது தான் தப்பா போச்சு. ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் மறுபடியும் வலிக்கும். கேளுங்க பார்ட்னர். அப்புறம் நீங்க குட்டி பிள்ளை ஐயா எல்லாருமா போய் வெண்ணிலா வீட்டுக்கு போய் வெண்ணிலாவோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி அங்கேயே வச்சு குட்டி பிள்ளைக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரி ஒரு கனவு. சரிதான். ஆனா இந்த 2 கனவுல உங்களுக்கு எந்த கனவு பிடிச்சிருந்தது? இது என்ன கேள்வி? கனவு தானே. சொல்லுங்கடா. இப்படி கேட்டா என்ன சொல்றது? நான் மட்டும் எதுவும் பேசினா கேட்பாங்களா யாருனாலும்? என்னம்மா, என்ன கேட்கணும்? இல்ல பார்ட்னர், இந்த குட்டி பிள்ளை இருக்கானே, இப்படி விளையாட்டுத்தனமா ஒரு வேலையை பார்க்க போய் அதனால ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடக்கூடாதேன்னு எனக்கு ஒரு கவலையா இருக்கு. அப்புறம் எல்லாரும் அவனைத்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்னத்துக்காகும்? அதான் ஒரே யோசனையிலேயே இருந்தனா கனவும் அப்படியே வந்திருக்கு போல. நம்ம ஒன்று செய்வோமா? என்னம்மா, என்ன செய்யணும்? நான் எனக்கு சரியா போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வெண்ணிலா வீட்டுக்கு போய் வெண்ணிலாவை பொண்ணு கேட்டுட்டா என்ன? யாருக்கு? யாருக்கா? இந்த குட்டி பிள்ளைக்கு தான். பயமா இருக்கா அவங்க வீட்டில் ஏதாவது பேசிடுவாங்க இல்லைன்னா அடிச்சிருவாங்கன்னு? பயப்படாதீங்க பார்ட்னர், நான் இருக்கேன். நான் முன்னாடி தலைமை தாங்கி போறேன். நீங்க எல்லாருமா என் பின்னாடி வாங்க. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. என்ன சிரிக்கிறீங்க? நிஜமாதான், இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு மேட்ரு. நீங்க ஐயா குட்டி பிள்ளை எல்லாரும் பயப்படாம என் பின்னாடி வந்தா மட்டும் போதும். மரியாதையா பேசி பொண்ணு கேட்டு பார்ப்போம். கொடுக்கலன்னு வைங்க, ஒரு சண்டையை போட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துருவோம். நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். போமா? டேய் தம்பி,